உம்மா வாப்பா என்ற அமைப்புல ஈமான் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம், தக்குவாவை எந்த அளவுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறோம், தொழுகைய தாவத்துடைய சிந்தனை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறோம், அதே மாதிரி அஹ்லாக்க எந்த அளவுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறோம், குரல் எப்படி இருக்கணும் என்றதை படிச்சு கொடுக்கிறது என்னோட பொறுப்பு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்றுமே செய்யாம இப்ப சொல்றோம் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பினேன், நல்ல கிளாஸஸ்க்கு அனுப்பிட்டேன், ஆனாலும் என்று சொன்னா செய்ய வேண்டிய முக்கியமானது நானும் நீங்களும் செய்யணும். நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், يعني وذكرنا ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. என் நபியுடைய மனைவிமார்களே, உங்களோட வீட்டுல நீங்க குர்ஆனுடைய ஆயத்துகளை முதாக்கரா செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட ஹதீஸ்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அல்லாஹ் வீட்டுடைய அமல்களை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிருக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் ஏன் இந்த அமல்களை வீட்டுல செய்ய சொல்றான் என்றா, என் நபியுடைய மனைவிமார்களே, பாவத்துடைய அசுத்தத்தில இருந்து உங்களை பரிசுத்தமாக்குவதற்காகவே. எனவே வீட்டுல நாங்க குர்ஆனுடைய ஒரு ஹல்கா, வீட்டுல நாங்க ஹதீஸுடைய ஒரு ஹல்கா, நாங்க வீட்டுல நல்ல விஷயங்களை பேசுறது. நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களை அசுத்தத்திலிருந்து, பாவத்துடைய அசுத்தத்திலிருந்து உங்களை சுத்தமாக்க. அப்ப நானும் நீங்களும் எவ்வளவு தேவையுள்ளவங்களாக இருக்கிறோம். இது ஒன்றுமே நாங்க செய்யல, அதுக்கு பின்னால மகன் அல்லது மகள் ஃபித்னால விழக்கூடிய நேரத்துல இப்ப கவலைப்படுறோம். எனவே ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா செஞ்சோமா இல்லையான்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி.